எப்பா அர்ணவ் என்னையா ஆச்சு உனக்கு? என்ன இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே இந்த சம்பவத்தை? அதாவது வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்றதுக்காக என்ன வேணா பேசலாமா? என்ன வேணா பேசலாமா? இருக்கிற ஆளை பேசினா பரவாயில்ல, இல்லாத பர்சன்ஸை பத்தி இந்த மாதிரி பேசுறீங்களே. இந்த வீரமும் இந்த தைரியமும் முதல் வாரத்தில் உங்ககிட்ட இருந்திருந்தா இந்நேரம் நீங்க 8 பேர்ல ஒரு ஆளா இருந்திருப்பீங்களோன்னு எனக்கு தோணுதுங்க. அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த லெவலுக்கு ஒருத்தர் கொச்சையா பேச முடியுமோ அந்த லெவலுக்கு பேசிட்டாப்புல. ஆனாலும் அது அவங்களுக்கு தேவைதான். இருந்தாலும் இப்போ வந்து இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஜெஃப்ரியை பத்தியும் சத்யா பத்தியும் வேற லெவல்ல பேசினாரு. ஆனா அது அவங்க இருக்கும் போது பேசியிருக்கலாம். எனக்கு ஏன் ஜெஃப்ரியை பத்தி அர்ணவ் பேசுனது எனக்கு பெருசா பாதிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்த பையன் வெளியில வந்து கூட சம்பந்தமே இல்லாம ஜாக்லினை பத்தி அந்த அளவுக்கு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கான். நம்ம பேசுவோம். முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தர்ஷா குப்தாவும் அர்ணவ் அவர்களும் ஒன்னாத்தான் வராங்க. வந்தவங்க முதல்ல தர்ஷா குப்தா தான் பேசுறாங்க. யாருக்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி தர்ஷா வந்து அக்யூஸ் பண்ணது முத்துக்குமரன். முத்துக்குமரன் என்னோட சமையலை பத்தி பேசுனது, முத்துக்குமரன் தர்ஷாவுடைய சமையலை கிண்டல் பண்ணது, அவங்கள வந்து முத்துக்குமரன் தான் வெளியில் அனுப்பிட்டாரு, பின்னாடி இந்த மாதிரிலாம் பேசுறாரு, அதை பண்ணாரு இதை பண்ணாரு சொல்லி போட்டு முத்துக்குமரன் தான் பொலன்னு புலகுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே இவங்களுக்கு தான் நெகட்டிவா போகும். யாருக்கு? வெளியில இருந்து உள்ள வர கண்டஸ்டன்ஸ்க்கு தான் நெகட்டிவா போகும். இப்போ ஆல்ரெடி பேசி வச்சிட்டாங்க. வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வந்து ரீஎன்ட்ரியில வர்றவங்க நம்மளை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம திருப்பி அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி பேசி வச்சிட்டாங்க. தர்ஷா குப்தா பேச பேச முத்துக்குமரன் அங்கிருந்து கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் முத்துக்குமரன், இன்னொரு பக்கம் விஷால், 2 பேருமே போட்டு பயங்கரமா தர்ஷா குப்தாவை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? விஷாலை பத்தியும் தர்ஷா ஒரு அக்யூஸ் பண்றாங்க, இங்க இவங்களை பத்தியும் ஒரு அக்யூஸ் பண்றாங்க. அதாவது அவங்க என்ன தெரியுமா சொல்ல வராங்க, என்னை வந்து என்னென்னமோ சொன்னீங்க, நான் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறத நான் காட்ட வந்திருக்கேன். இப்படி காட்டி என்ன பண்ண போற அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்தாலும் காட்டட்டுமே, பார்ப்போம். நல்லா இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா அது என்ன காட்டுறாங்களோ அதை வச்சு நம்ம விமர்சனம் பண்ண வேண்டியதான். அவ்வளவு தான் நம்மளால பண்ண முடியுமே தவிர்த்து வேற என்ன உங்களை பத்திலாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்து அர்ணவுடைய டர்ன். அர்ணவ் வந்து முதல்ல அவர் தான் தர்ஷா குப்தாவை அனுப்புறாப்புல. தர்ஷா நீ போய் பேசுமா, நான் 2வது பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்ச ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுட்டு ஒருத்தரையும் வச்சு அவர் வந்து பேசுறாரு பாருங்க. சீரியஸா எனக்கு இவரை பார்த்தா சிரிப்பு தான் வருது, எனக்கு கோபம் கூட வரல, ரொம்ப சிரிப்பா வருது. ஒரு பையன் இருப்பானே சட்டையை போடாம, அந்த ஷர்ட்லெஸ் காய், அவன் பேர் என்ன? சத்யா. எங்க அவன் இருக்கானா? போயிட்டானா? போயிட்டானா? சரி. இன்னொருத்தர் இருப்பானே இந்த பொண்ணுங்களெல்லாம் தடவிக்கிட்டு, என்னமோ வார்த்தை சொன்னாரு, தடவிக்கிட்டுன்றது சொன்னாரு. ஒருத்தர் இருப்பானே ஒராசிக்கிட்டு தடவிக்கிட்டு, அந்த பையன் இருக்கானா? ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பானே, ஜெஃப்ரி போயிட்டான் அப்படின்னு. உடனே அந்த போய் போயிட்டானா, அவனும் போயிட்டானா அப்படின்னாப்புல. இந்த இடத்துல எல்லாருமே கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னது? இது வந்தீங்க உடனே வந்து இந்த மாதிரி எல்லாரையும் தாக்கி பேசினா எப்படி? அது ஷர்ட்லெஸ் காய்ன்றீங்க, அது கூட பரவாயில்ல. ஜெஃப்ரியை போய் இந்த மாதிரி என்ன கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க, என்ன இந்த மாதிரி பிராண்ட் பண்றீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துக்குமரன்ல இருந்து, சௌந்தர்யால இருந்து, புதுசா வந்த வர்ஷினி, ரியா, அப்பயும் சுனிதா சூனுதான் இருக்குது, வாயை துறக்கல, சூனுதான் இருக்குது, பேச அதாவது அருண் நேற்று என்னெல்லாம் பேசினாரு, அவன் வரட்டும், அவன் வச்சு நான் செஞ்சிடறேன் அப்படி இப்படின்னாருல, கடைசி வரைக்கும் வாய மூடிதான் இருந்தாரு. எப்ப தெரியுமா பேசினாரு சொல்றேன். சோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வாக்குவாதமா மாறுது. அர்ணவ் எல்லாருமே அட்டாக் பண்றாங்க. அர்ணவ் இந்த மாதிரி நீங்க பேசக்கூடாது, ஜாக்லின் ஒரு பக்கம், நீங்க எப்படி அந்த மாதிரி பேசலாம், எங்களுக்கு தெரியும் ஜெஃப்ரியை பத்தி, அவன் அந்த மாதிரி பையன் கிடையாது, நீங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு பொழக்கலான்னு வந்து இவங்க எல்லாரும் அவரை பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அர்ணவ் என்ன சொல்றாருன்னா, நான் பார்த்ததுதாங்க பேச முடியும், நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே இந்த பிளேஸுக்குன்னு ஒரு டெக்காரம் இருக்கு, அந்த டெக்காரம் நீங்க மதிக்கலன்னா நாங்க போறோம் அப்படின்னு வந்து எல்லாருமே கோவமா கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அர்ணவ் வந்து கொஞ்சம் ஓகே நான் அதை பத்தி பேசல, அதை பத்தி பேசினா நீங்க போயிருவீங்களா, இல்ல போகாதீங்க பரவாயில்ல உட்காருங்க, நம்ம வேற கதை பேசுவோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிரைஸ் பண்ணாப்ல. ஜாக்லின் கிட்ட கூட ஆக்ஸ் ஆஃப் அப்படின்லாம் சொன்னாப்ல. அதுக்கப்புறமா நான் மெயினா வந்திருக்கிற ரீசனே இந்த ஜால்ரா காய்ஸோடைய கண்ணுல விரல விட்டு ஆட்டுறதுக்கு தான். யார் அந்த ஜால்ரா காய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அருண் அண்ட் விஷால் 2 பேர் வெளில போயிட்டாங்களா. ஒரு ஷர்ட்லெஸ் காய், அந்த தடவல் மன்னன் 2 பேரும் வெளில போயிட்டாங்க. உனக்கு தேவைதானா ஜெஃப்ரி பையலே? தேவைதான். ஸோ இதை வந்து பேசும்போது காண்டாகிறாங்க. யாரு? அருணும் விஷாலும் பயங்கரமா காண்டாகிறாங்க. அவர் வந்து ஒருத்தர தனியா பேச ஆரம்பிக்கிறார். அருண் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தானே ஒட்டிங்க, வீட்டில் பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி, நான் வந்து தனியா தான் வந்திருக்கேன், நானே என் வீட்டில் பெரியவன் தான் அப்படின்னு அவர் பக்கம் பேச ஆரம்பிக்க, அருண் உடனே அதுக்கு கவுண்டர் கொடுக்க ஆரம்பிக்கிறாப்புல. ஆமா ப்ரோ, நான் தான் ஒட்டினே, கூட்டு வந்திருக்கீங்களா, தனியா வந்திருக்கீங்களா, இல்ல கூட்டு வாங்க உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேச, வேணாம் நானே போதும் உனக்கு அப்படின்னு இவர் ஒரு பக்கம் பேச, இப்படியே அவங்க 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல மறுபடியும் விஷால் கிட்ட அது போகுது. விஷால் என்ன விஷால் ஏதோ நடுவில் லவ் கண்டென்ட்லாம் பண்றீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், என்னது மேட்ரு, இது என்ன லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னோடனே விஷால் என்ன சொல்லிட்டா, நான் வந்து லவ்வா இருந்துச்சுன்னா பத்திரிக்கை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வரேன், அப்போ வந்து நான் சொல்றேன்.
அன்ஷிதா புரியுதா உங்களுக்கு, வரேன் நான் அப்போ வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி விஷால் சொல்ல, இல்லப்பா சொல்லுப்பா, எங்க எல்லாருக்குமே அதுதான்ப்பா கன்ஃபியூஷனா இருக்கு, நீ கொஞ்சம் சொல்லு, அது வந்து கிளியர் பண்ண அப்படின்னும் போது எங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். யாரை சொல்றீங்க, பேரை சொல்லுங்க. 2 பொண்ணுங்கன்னு சொல்றீங்களே, அப்ப ரியா கூட அதே தான் சொல்லியிருந்தாங்க. 2 பொண்ணுங்கன்னு சொல்றீங்களே, பேரை சொல்லிங்க அப்படின்னும் போது இவர் என்ன கேட்கிறாரு, ஏன் நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்தா உனக்கு தெரியாதா, நீ 2 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாப்புல. இல்லங்க நீங்க பேரை சொல்லுங்க அப்படின்னும் போது பேரை சொல்றாரு. தர்ஷிகா அண்ட் அன்ஷிதா இவங்க 2 பேர் கூடயும் வந்து நீ லவ் பண்ணியா இல்லை என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த விஷால் சொல்ல, ஓ அப்படியா, இல்லை இந்த குழப்பம் வந்து எல்லாருக்குமே இருக்குது, அதனால தான் நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அருண் ஒரு பக்கம் வந்து அருணுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. அருண் ப்ரோ, நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், விமர்சனங்களை ஏற்றுக்கணும், விமர்சனங்களை ஏற்றுக்கிறவன் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்ல, இந்த பக்கம் அருண் வந்து எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொன்னதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதுல என்ன அப்படின்னா, அர்ணவ் செம்ம காண்டில் வெளில போயிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. செம்ம காண்டில் வெளில போயிருக்கிறாரு. போன மனுஷன் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த நேம் போர்டு வேற கொடுத்துட்டாங்களா, அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமா பேச ஆரம்பிச்சாரு. நிறைய இடங்கள தற்கூரி மாதிரி தான் பேசினாரு. இப்ப ஜெஃப்ரி அண்டு இவரை பத்தி சொல்றது, சத்யா பத்தி சொல்றது என்னதான் கரெக்டா இருந்தாலும் அவங்க இருக்கும்போது பேசணும். அப்ப கூட பாருங்களேன், இப்படி பேசுறாங்க, உடனடியாக அங்க அஃபண்ட் ஆகுறது, முதல்ல போய் கேட்கறது வந்து ஜாக்லின் தான். வெளியிலையும் அர்ணவை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஜாக்லின் டைரக்டா அர்ணவை கூப்பிட்டு, ஜெஃப்ரி எங்க கூட அந்த மாதிரிலாம் பழகிற பையன் கிடையாது, எங்களுக்கு தெரியும் அவன் எப்படி எங்க கூட பழகிருக்கான்னு எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க இந்த மாதிரி தப்பா பேசாதீங்க, பிராண்ட் பண்ணாதீங்க, நீங்க தப்பா தான் பேசுறீங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் தப்பா ஒன்றும் சொல்லலையே, பண்ணதை தானே சொன்னேன் அப்படின்னும் போது அவன் அந்த மாதிரிலாம் பண்ணல, எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜாக்லின் சண்டை போடுறத பார்த்த உடனே சௌந்தர்யாவுக்கு அங்கே மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ நம்மளும் அங்கே வந்து கண்டென்ட் கொடுக்கணுமே சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசினா நாங்கள் கேட்போம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம். ஸோ பயங்கரமான ஒரு பிளானோட தாங்க வந்திருக்கிறாரு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு பக்கம் விஷால், இன்னொரு பக்கம் அர்ணவ் இருக்காப்புல. இந்த சமயத்தில் தர்ஷிகா அண்ட் அன்ஷிதா வீட்டுக்குள்ள அனுப்பிச்சா எப்படி இருக்கும்? தர்ஷிகா அர்ணவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அன்ஷிதா விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுவாப்புல. பயங்கரமான ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கும், பயங்கரமான ஒரு கிளாஷ். ஆக மொத்தம் வந்த ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ்ல முழுக்க வன்மத்தை கொட்டக்கூடிய ஒரு 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நபர் சுனிதா அவர்கள், 2வது நபர் நம்ம தர்ஷா குப்தா, 3வது அர்ணவ் தான். அர்ணவுக்கு நிச்சயமா இந்த வீக்கெண்ட்லயும் விஜய் சேதுபதி வச்சு செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இஷ்டத்துக்குன்னு வார்த்தையை விட்டாப்புல, வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் சமாதானப்படுத்துறாப்புல. தீபக் அவர்களை தனியா கூப்பிட்டு வந்து, நீங்க தான் பெஸ்ட், எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தீபக் கிட்ட ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இவர் வீட்டுக்குள்ள வந்தது வந்து இவருக்குன்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்களாமா. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஹவுஸ்மேட்டை சூஸ் பண்ணி அவங்களுக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணா என்ன தகுதி எனக்கு இருக்கு, இவங்களை விட நான் ரொம்ப பெட்டரான ஒரு பர்சன் அப்படின்னு வந்து ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி சொல்லணுமா. யாரை சூஸ் பண்றாரு அப்படின்னா, சௌந்தர்யா, அருண் அண்ட் இவர் நம்ம விஷாலுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த ஆள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நான் உனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன். என்ன ஓப்பன் சேலஞ்சு தெரியுமா? நீ இனிமே என்னை பத்தி பின்னாடி நீ நிறைய பேசியிருக்க, எது பேசுறதுனாலும் என் முன்னாடி பேசு, இது உனக்கு ஓப்பன் சேலஞ்ச். இதுல என்ன ஓப்பன் சேலஞ்ச் இருக்கு? நாக் அவுட் டாஸ்க் வைக்கிறாங்கன்னா, நீ என் கூட முடிஞ்சா மோதி ஜெயிச்சுட்டு இந்த வீட்டுல இரு, நான் உனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றது ஒரு நியாயமானது. எதா இருந்தாலும் என் முன்னாடியே பேசி இது உனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்னா என்னது இது? அவன் ஏன் பேச போறான்? அவன் என்னைக்குமே பேச போறது கிடையாது. எதுக்கு அவர் பேச போறாரு? ஏற்கனவே விஷால் வந்து ரொம்ப அதிகமாக பேசுவாப்புல, பேசுறது பாதி நேரம் பெண்களோட தான், அதை பற்றி தான் அவங்களோட தான் பேச போறாப்புல. தர்ஷா பயங்கரமான ஒரு செருப்படி கொடுத்தாங்க விஷாலுக்கு. என்ன தெரியுமா? விஷால் வந்து என்ன தர்ஷாவுக்கு கொடுத்துருந்தாரு அந்த போர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க திரும்ப வாங்க, வந்து ஒன்றும் பண்ணலை, இப்போ மட்டும் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு டேகை ஒட்டியிருந்தாங்க. அதுக்கு இவங்க என்ன கேட்குறாங்க, இப்படி உங்க கூட எப்படி நான் உங்க கூட வந்து நானும் உங்க வலையில வந்து வெளியில போகணுமா, இப்படி தான் பேசி 2 பொண்ணுங்களை அனுப்பி விட்டீங்க, நான் அதனால உங்ககிட்ட வர மாதிரிலாம் இல்லைங்க, நான் தனியாவே இண்டிவிஜுவலாவே நான் ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அசிங்கப்படுத்துறாங்க. அருணா ஒரு பக்கம் அசிங்கப்படுத்துறாப்புல. 3வது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அதுலயும் விஷால் இதை வச்சு தான் தாக்குறாங்க. அதை வந்து நம்ம தனியா பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சண்டையா போகுமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. மேபி இன்னைக்கு மட்டும்தான் இப்படி இருக்கலாம், நாளைக்கு எல்லாரும் சகஜமா பழக ஆரம்பிக்கலாம். ஏன்னா அருண் வந்து இவ்வளவு பேசிட்டு தீபக்கை தனியா கூப்பிட்டு போய் அவரு வந்து தனியா அப்ரிசியேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. ஸோ சொல்லி அனுப்பியிருப்பாங்க, போங்க போய் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அருண் இவ்வளோ ஆடுறாரு. இல்லைனா இந்த அளவுக்கு கடுமையாக ஒருத்தர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் ஜெஃப்ரியை பற்றி நீங்கள் சொன்னதும், இவர் சத்யாவை பற்றி நீங்கள் சொன்னதும்
ஒரு மாதிரி பிராண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதை நீங்க எப்போ பண்ணலாம் அப்படின்னா அவங்க இருக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி தான் பண்ணி விளையாண்டீங்க அப்படின்னு அவங்கள சொல்லலாம், தப்பு இல்லை. இல்லாத போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றது வந்து நமக்கு கொஞ்சம் தப்பாக தான் படுது. ஜெஃப்ரி ஒரு கேடு கட்ட அயோக்கிய பையன், அது வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவன் வெளியில வந்து அவனை நாமினேட் பண்ண வரைக்கும் சௌந்தர்யான்னு தெரிஞ்சும் கூட சௌந்தர்யா இம்பார்ட்டன்ட்னா ஜாக்லின் இம்பார்ட்டன்ட் இல்லையா. டாப் 5 ஒன்று சொல்றான், அதுல சௌந்தர்யா பேர் இருக்குது, ஜாக்லின் பேர் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பிறவி தான் ஜெஃப்ரி. அவனை வந்து இந்த மாதிரி சொல்றது வந்து சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா அவன் இருக்கும்போது சொல்லியிருந்தா மேபி சரியா இருந்திருக்கும். இல்லாத போது சொல்றது வந்து அவனுக்கு தான் பாசிட்டிவாக போகும். அதுக்கு தான் நான் சொல்றேன். ஜெஃப்ரி வந்து ஒரு 1 நம்பர் பச்சோந்தி இருந்தாலும் அது அவன் முன்னாடியே நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ மக்களாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அர்ணவுடைய என்ட்ரி எப்படி இருந்துச்சு? என்ன கேட்டால் பிளாஸ்ட். அவரும் பிளாஸ்ட் ஆனாப்புல, அவரையும் பிளாஸ்ட் ஆகினாங்க, அவரையும் வச்சு செஞ்சாங்க நிறைய பேர். ஸோ பார்க்குற மக்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.